வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ராவோட நெட்ஃபிளிக்ஸோட கிக் ஆஃப் ஷோ நடந்திருக்கு. கிக் ஆஃப்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரஸ் மீட் மாதிரி நிறைய யார் யார் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க போறா அப்படின்ற டீட்டெயிலாம் நிறைய கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு செக்மெண்டாவே நடத்திருக்காங்க, ஒரு பிரஸ் மீட் மாதிரி நடத்திருக்காங்க. இது என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரா கிக் ஆஃப் ஆரம்பிச்சோடனே, நெட்ஃபிளிக்ஸ் கிக் ஆஃப் ஆரம்பிச்சோடனே மைக்கேல் கோல் வந்து பேச ஆரம்பிச்சு, ட்ரிபிள் ஹெச் வந்து ட்ரிபிள் ஹெச் வந்து எதை பத்தி பேசுறான்னு கேட்டீங்கன்னா, இந்த ராவோட நெட்ஃபிளிக்ஸுக்கு பிக்கெஸ்ட் ஸ்டார் வரப்போறாரு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்புறம் ஆடம் பேர்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சோடனே, பிக்கெஸ்ட் ஸ்டார் யாரை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வேற யாரும் இல்ல, லோகன் பாலை கூட்டு வந்து இவர் தான் பிக்கெஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து மூஞ்சில கரிய பூசுறாங்க. அந்த செக்மெண்ட் தான் அங்க நடந்துச்சு. லோகன் பால் நான் சொல்றேன், நான் இன்னும் ரிட்டையர் ஆகலடா, நான் இனிமே தான் என் ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி கெத்தா பேசிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சுக்கான அங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நடந்துச்சு. லிவ் மோர்கனுக்கும் ரெய்கா ரிப்ளேவுக்கும் நடந்துச்சு. இதை வந்து ஆடம் பெர்ஸ் நடுவில் நின்று மத்தி சந்தித்து வச்சாரு. மைக்கேல் கோல் ஒரு பக்கம் கமெண்ட்ரி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பால் கியூமனுக்கும் சோலோசிவ்காவுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி போனிச்சு. பால் கியூமன் மட்டும்தான் வந்தாரு ராவோட நெட்ஃபிளிக்ஸ் கிக் ஆஃப் ஷோக்கு. ரோமன் ரிங்ஸ் வரல. அந்த ட்ரைபல் காம்பேட் மேட்சுக்காக ரோமன் ரிங்ஸ்க்கு ஆதரவாக பால் கியூமன் பேச, அதுக்கப்புறம் இங்கே சோலோசிக்கா ஒரு ஜேக்கப் ஃபேக்ட், அதுக்கப்புறம் டேமேட்டோங்க, இவங்க 3 பேரும் வர அந்த செக்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் வந்து டாப் ஆஃப் த, அதாவது மாடியில இருந்து நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து பேசணுன்னே ட்ரிபிள் ஹெச் பேச ஆரம்பிச்சு பேசுகிறேன். காண்டான ட்ரிபிள் ஹெச் அவனை வெளில அனுப்புறான்னு சொல்லி செக்யூரிட்டி சொல்கிறேன். செக்யூரிட்டி வந்து பேசணுன்னே, மேலே கை கூட நானே போகிறேன்டா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதுக்கப்புறம் ஃபைனலாக சிஎம் பங்க் பேச ஆரம்பிக்கிறாரு. சிஎம் பங்க் செத்ரோலின்ஸ் நடக்க போகிற மேட்சை பற்றி தான் பேசுகிறாரு. அந்த மேட்சை பற்றி பேச ஆரம்பிச்சோடனே கொஞ்ச நேரத்தில் செத்ரோலின்ஸ் வர்றாரு. சிஎம் பங்கு செத்ரோலின்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. நடுவில் ட்ரிபிள் ஹெச் நிற்கிறாரு, ஆடம் பெர்ஸ் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கான ஃபேஸ் டு ஃபேஸ் தந்துக்கிறாங்க. இந்த இடம் பயங்கரமான ஃபயர் அப் ஆகுது. 2 பேரும் பவரான ரெஸ்லர்ன்றதுனால, 2 பேரும் பயங்கரமான டாப் ரெஸ்லர்ன்றதுனால இந்த மூமெண்ட் பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் சிஎம் பங்கு வந்து பால் கியூமனை பத்தி பேசுறாரு. பால் கியூமன் வருவாரான்ற மாதிரிலாம் கேள்வி பாலியூமன் இருக்கிறார். பாலியூமன் சிஎம் பங்குக்கு உதவுவாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிஎம் பங்கு மலுப்புலாம் பதில் சொல்லிட்டு போறாரு. அதனால இந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இதை பற்றி, இந்த ஷோவில் நடந்ததை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. வேற மற்றும் ரெஸ்லிங் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.